ஹலோ. ஆ வணக்கம். யாரு? ஹலோ, வணக்கம் தோழர். நான் வந்து இந்த ப்ளூ ஜெண்ட் யூடியூப் சேனல் பேசுகிறேன். பேர் வினோத். சொல்லுங்க தோழர். இந்த மாதிரி வந்து இப்போ நேற்று முந்தின பார்த்தேன். இந்த ஆர்ஆர்சா சம்மந்தமாக நீங்கள் பேசியிருந்தீங்க. ஆமாம் தோழர். அது வந்து அதுக்கு வந்து ஒரு ஆடியோவும் போட்டிருந்தீங்க, அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி. ம் 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 அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து பேசுனதுக்கு உங்களை வந்து சங்கி அப்படின்ற மாதிரி முத்திரை போட்டுறாங்களே. ஆமா ஆமா. இது என்ன நியாய தர்மத்துல வந்து பேசுறாங்கன்னு தெரியலீங்களே. இல்ல ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா ஆராசா அவர்கள் வந்து ஒரு அந்த மீடியால பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த கலைச்செல்வி அவர்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. சரி. அப்ப வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து அவர் வந்து ஒரு சாதிக்கான தலைவர்ன்ற மாதிரி ஒரு ஃப்ரேமிங் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்காக நம்ம வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்காக நம்ம ஒரு சாதி தலைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி அதை மையப்படுத்தி நம்ம வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ பதிவிட்டுருந்தோம். அவர் பேசுனே கட் பண்ணி போட்டிருந்தோம். அதை கட் பண்ணி போட்டதுக்கு அந்த செய்தி வயதானோடனே எல்லாருமே வந்து பேசுபொருளா மாத்திட்டாங்க. அதனால என்னன்னா, சரி இதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்னா, சரி செய்தியை பரப்புனவே ஒரு சங்கி வழக்கம் போல அந்த பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் வந்து விசிகாவுடைய தோழர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் அந்த தோழருடைய பேர் யாருன்னு தெரியல. இல்ல நான் கேட்டேன், அது வந்து விக்ரவாண்டியில யாராவது கூப்பிடுறாங்கன்னா நான் யாருன்னு தெரியல. இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா, எனக்கு அவர் அறிவும் இல்லாத தோழர் அப்படி சொல்றேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க தொடர்ச்சியா வந்து அண்ணன் திருமாவளவன் பிளஸ் தலித் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்க பேசுறீங்க சரிங்களா. அப்படி பேசக்கூடிய உங்களை வந்து அந்த ஆடியோல சொல்றாங்க, நான் வந்து யாரும் கண்டுபிடிச்சேன், இருக்கலாம், நான் பாத்துக்கிறேன். அதாவது மிரட்டும் தோணியில வந்து பேசுற மாதிரி இருக்கு இந்த ஆர்ஆர்சா ஃபேஸ்புக் அட்மின். அவங்க யாரையும் இங்க மிரட்டுற அளவுக்குலாம் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு பலவீனமானலாம் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, நான் அவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரே விஷயமும் சொல்லிக்கிறோம். அதாவது திமுக அரசாங்கத்தினுடைய போதாமையை நோக்கி நான் கேள்வி கேட்கணும்னா கேட்டுதான் ஆகும். இது வந்து ஒவ்வொரு விக்டிமுடைய ஒரு உரிமை, ரைட்ஸ். ஆளுகின்ற அரசாங்கம், இது திமுகன்றதை விட்டுருங்க, ஆளுகின்ற அரசாங்கம் யாராக இருந்தாலும் சரி நம்ம அதை நோக்கி கேள்வி கேட்கதான் செய்வோம். அப்படி கேட்டோம், அப்படி கேட்பது மூலமா நீங்க தங்கி முத்திரை குத்துறீங்க அப்படின்னா நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் தொடர்ச்சியா. ஏங்க, ஆணவ படுகொலைக்கு வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாரு? சட்டம் இயற்றுவேன்னு சொன்னாரா சொல்லலையா? கௌசல்யாட்ட போய் அவர் என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வருவேன் வாக்குறுதி கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. ஏன் நீ கொடுத்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். நான் கேள்வி கேட்டா நீங்க செஞ்சுன்னு சொல்லுவீங்களா? அது வந்து திமுக கடமை. அது வந்து அந்த ஆணவ கொலைக்கு எதிராக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சட்டத்தை ஏற்ற வந்து திமுக கடமை. அதுதான் தலித் மக்களும் எதிர்பார்க்கறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அத கேள்வி கேட்கும் போது சொல்லுங்க. அதத்தான் சொல்றேன், கேட்கதான் செய்வோம். இது மட்டுமா ஆணவ படுகொலை மேட்டர் மட்டுமா? கரெக்டா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்துல 2011 காலகட்டங்கள்ல அந்த ஆட்சியோட இறுதி டயத்துல என்ன பண்ணாருன்னா, இது பஞ்சமி நிலத்துக்கு என்று ஒரு ஆணையத்தை அமைச்சாரு. பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக ஒரு ஆணையம் அமைச்சாரு. அதுக்கப்புறம் அம்மையா ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஆணையத்தையே கிடப்புல போட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் 2021 முதலமைச்சர் ஆட்சிக்கு வராரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணாருன்னா, முதலமைச்சர் போய் கோரிக்கை வச்சாரு. கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆணையத்தை, பஞ்சமி நிலத்துக்கான ஆணையத்தை நீங்க மறுபடியும் கொண்டு வரணும், மறுபடியும் அந்த ஆணையத்தை ரன் பண்ணணும்னு சொன்னாரு. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இன்னமும் அந்த ஆணையம் வந்து கடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்கதானே செய்வோம். இது மக்கள் ரைட்ஸ் கிடையாதா? நீங்க ஏங்க ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி சொன்னீங்க, நீங்க வாக்குறுதியா கொடுத்தீங்க. அண்ணன் திருமாவளவன் கூட சொன்னாரு, அதை மென்ஷன் பண்ணி சொன்னாரு. ஆனா நீங்க அவருடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணவே இல்லை, கண்டுக்கவே மாட்டீங்க. அப்ப எங்களோட ரைட்ஸை நாங்க கேட்டோம் அப்படின்னா நீங்க சங்கி முத்திரை குத்துவீங்களா? எத்தனை விஷயம் திமுக எத்தனை விஷயம் போதாமான விஷயம் இருக்கு. 5312 கோடி எஸ்சி மக்களுடைய ஃபண்டை திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க கூடாதா? பட்டியல் சமுதாய மக்களுடைய வாழ்விடங்கள் எல்லாமே நல்லா இருக்குதா? பட்டியல் சமுதாய மக்கள் யாரும் கல்வி கடன் வாங்காம இருக்காங்களா? பட்டியல் சமுதாய மக்கள் யாருமே வந்து இங்க வந்து நகை கடன் வாங்காம இருக்காங்களா? எத்தனையோ கடன்கள் இருக்குது. கல்வி கடன் ரத்து பண்ணிக்கலாம். எஜுகேஷன் லோனே பெண்டிங்ல இருக்கு. இப்ப எஸ்சி மக்கள் வந்து பெண்டிங் இருக்கு. அப்புறமா வந்து இந்த பஞ்சமி நிலம் மட்டும் இல்லாம இந்த விவசாய நிலங்களை வந்து வாங்குறதுக்கு வந்து அவங்க தனியாக அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அதான் சொல்றோம், 5312 கோடின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த 5312 கோடி யார் யார் பயன்பட்டிருக்கலாம்? பறையர் பயன்பட்டிருக்கலாம், தேவேந்திர வேளாளர் பயன்பட்டிருக்கலாம், அருந்ததியர் மக்கள் பயன்பட்டிருக்கலாம், அப்ப இங்க இருக்க பழங்குடியின மக்கள் பயன்பட்டிருக்கலாம். அப்ப இவங்களுடைய பணங்கள் எல்லாத்தையுமே நீங்க எந்த துணிச்சல் அடிப்படையில் திருப்பி அனுப்புறீங்க? இல்ல, அந்த ஆடியோல எனக்கு என்ன வந்து கோவம் வந்துச்சுன்னா தோழர், அந்த ஆடியோல கேட்கும் எனக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னா, வேங்கையில ஒட்டி அந்த அந்த கேள்வி கேக்குறாங்க அந்த மேடம். அது கேள்வி கேட்கும் போது அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, அது வந்து என்ன பண்றது,
அது யாரை போய் நான் காட்டுறது, யாரை போய் பண்றது, அது விஷயம் நடக்குது அப்படியே பொத்தாம் பொதுவா சொல்றாரு. சரி, இந்த ஆர் ராசாவோட பேஸ்புக் போகுது பேஸ்புக் அட்மின் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த வந்து வளத்தை கலந்தவனே எச்சி ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போற போக்குல வந்து அதத்தான் எனக்கு அவ்வளவு ஆதங்கம் இருக்குது. நான் வந்து நேத்து பேசின வீடியோக்குள்ள கூட ரொம்ப டீட்டெயிலாம் பேசல. அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. அங்க வந்து குற்றப்பத்திரிகை மட்டும்தான் தாக்கல் பண்ணிருக்காங்க தோழர். நீதிமன்றத்துல போய் இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி இன்னும் உறுதிப்படுத்தல. நல்லா தெரிஞ்சுங்க. அரசாங்கம் வந்து நாங்க இந்த நபர்தான் சந்தேகிக்கப்படுறோம், இவங்கதான் சந்தேகப்படுறோம், நாங்க இவங்கதான் செஞ்சிருக்க கூடும் அப்படின்ற மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில தான் வந்து என்ன பண்றாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. இது நிரூபிக்கப்பட்ட குற்றம் கிடையாது. நீதிமன்றத்துல வழக்கு போய் இருக்குது. யார் வேணாலும் இந்த மலத்தை கலந்துருக்கலாம். அதான் சொல்ல, இந்த சமுதாயத்துக்காக தான் கலந்தாங்கன்னு சொல்லி அந்த அட்மின் எப்படி சொல்ல போச்சு, உறுதியா சொல்ல போச்சு. சரி, ஆராசா வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் தானே. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து ஸ்பாட்டுக்கு போயிருந்தாரு. கரெக்டா வந்து டிசம்பர் மாசம் 31 நியூ இயருக்கு முந்தின நாள், அடுத்த நாள் நியூ இயர் நைட்டு வந்து 5000 நபர்களை திரட்டி போராட்டம் பண்றாரு. அடுத்து அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகரங்களையும் போராட்டம் பண்றாரு. அடுத்து பலகட்ட போராட்டங்கள் பண்றாரு. இத்தனை போராட்டங்கள் பண்ணார்ல, இத்தனை போராட்டம். நீங்க பட்டியல் சமுதாய மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஸ்பாட்டுக்கு போனீங்களா? ஊருக்கு போனீங்களா? விசாரிச்சீங்களா? அந்த மக்கள்கிட்ட கேட்டீங்களா? அப்ப நீங்க வந்து நான் வந்து டிஎம்கேல இருக்கிறேன், நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு பொது தலைவர், ஆனா திருமாவளவன் சாதி தலைவர். இது வந்து ரெட்டியார் மாநில கலந்துக்கிறீங்க, செட்டியார் மாநில கலந்துக்கிறீங்க, இசைவேளாளர் சங்க மாநிலம் கலந்துக்கிறீங்க, எல்லா சாதி சங்க மாநிலம் கலந்துக்கிறீங்க. இத்தனைக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் போய் ஒரு ராஜ்கவுண்டர் மாநில கலந்துக்கிட்டு 19 தடவை ராஜ்கவுண்டர் சொல்றாரு. நீங்கெல்லாம் சமூக நீதி கட்சி, நீங்கெல்லாம் சமூக நீதி தலைவர்கள், ஆனா அண்ணன் திருமாவளவன் மட்டும் சாதி தலைவரா? என்ன பேச்சு பேசுறீங்க? ரொம்ப தவறுதான் தோழர். அது வந்து திமுக அதிமுகக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, சரிங்களா? இதுக்கு ஒரு 30% ஓட் பேங்க் இருக்கும், அதுக்கு ஒரு 30% ஓட் பேங்க் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க் யார்கிட்ட இருக்குன்னா அண்ணன் திருமாவளவன் தான் இருக்கு. அண்ணன் யார வந்து ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன் நாளைக்கு ஆராசாவே வந்து மறுபடியும் எம்பியா வரணுமா வரக்கூடாதுன்ற தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. ஆமா, அவங்கதான் தீர்மானிக்கிறாங்க. வந்து விசிகால வந்து பொது தொகுதியில வந்து சாலு சானவாஸ் அவர்கள் இருக்காரு, எஸ் பாலாஜி அவர்கள் இருக்காரு. அவர் விசிகா கட்சிக்காரன் தெரிஞ்ச மக்கள் ஓட்டு போடாம இருந்தாங்க. சாதி கட்சின்னு வட்டத்துல அடைக்கிறீங்க. நீங்க நாளைக்கு ஜெயிக்கணும்னா தோக்கணும்னா கூட விசிகா தான் முடிவு பண்ணணும். இதனால நாங்க சுட்டி காட்டினா எங்களுடைய பவர் இது. எங்க ஒரு திமுக அதிமுகவுக்கு அப்புறம் ஒவ்வொரு பூத்துகள்லயுமே வந்து இன்னைக்கு பூத் ஏஜென்ட் போடப்பட்ட ஒரு கட்சி விசிகா, கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி விசிகா. அப்ப நாங்க இதெல்லாம் எங்களுடைய பவர் தான்டா, நாங்க இப்ப இருக்கோம்டா, இந்த மாதிரி கட்டமைப்பு வச்சிருக்கோம், நாங்க சாதிக்கான கட்சி, நாங்க சாதி ஒழிப்புக்கான கட்சி நாங்க சொன்னோம் அப்படின்னா, அதை நாங்க எதிர்த்து பேசணும் அப்படின்னா நீங்க சங்கி முத்திரை குத்துவீங்க. இது வந்து அப்பட்டமான ஒரு சனாதன போக்கு. ஆராசா அவர் பிஜேபிக்கு எப்படி வந்து எச் ராஜா இருக்கிறாரோ அதே மாதிரி திமுக ஒரு ஆராசா. இதை வந்து உள்ளபடியே திமுக காரங்களே ஆராசாவை கண்டிச்சு இந்த வார்த்தையிலே திரும்ப போற வைக்கணும். இல்ல, நான் ஒரு வாட்டி ஒரு நிகழ்ச்சியில பார்த்த ஒரு பிரஸ் ரிப்போர்ட்ல அது என்னன்னா வந்து இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு வாட்டி வந்து ஹலோ சொல்லுங்க. அதான் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பிரஸ் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொன்னார்னா, பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு தலைவரே எழுச்சி தமிழர் தான் குறித்து ஒரு இஷ்யூ நடக்கும் போது அப்போ வந்து ஆராசா பேசாததா, வந்து பெரியார் பேசாததா, அம்பேத்கர் பேசாததா, ஏன் தலைவர் வந்து எனக்கும் தலைவர் வந்து எழுச்சி தமிழ் தான் அப்படி சொன்னவர். உதயநிதி ஸ்டாலின் எதுவும் சொல்லலையே. இது இந்த ஆராசா சொன்னது வந்து அந்த அர்த்தத்தில் சொல்ல ஏதோ உதயநிதி ஸ்டாலின் என்னன்னா, இது வந்து நம்ம கட்சிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு சொல்லல அப்படின்னா வந்து அவங்க கட்சிக்குள்ள சில டிபேட் எல்லாம் போயிருந்திருக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இது முழுக்க முதன்மை தவறு யாரு மேலும் பார்த்தா அது ஆராசா மேலதான். இது வந்து பொதுவெளியில வேணா வந்து ஒரு வேலை மேபி வந்து திமுக அரசாங்கம் கண்டிக்காம இருந்திருக்கலாம் பொதுவெளியில. வந்து உள்ளுக்குள்ள கண்டிப்பான மூலம் ஆராசா அவர்களை கண்டித்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தான். பொதுவெளியில வந்து அவரு இல்லங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து வார்த்தையை வந்து தவறுதலாக விட்டுட்டேன், ஒரு டங் ஸ்லிப்பா விட்டுட்டேன்னு சொன்னா அது அவருக்கு வந்து பெருந்தன்மையா இருக்கும். இல்லாட்டி 2026 தேர்தல்ல 2000 அவர் எப்பயும் எம்பி தான் நிப்பாப்ல. ஸோ எம்பி எலெக்ஷன் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து அவரே வந்து இழுத்து வச்சுட்டாருதான் நம்ம பார்க்க முடியும். சரிங்க தோழர், நன்றி தோழர். நான் இதுதான் இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இன்னும் யாரும் விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து யாரும் எதுவும் நம்ம சேர்ந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. அங்கேருந்து வந்து நீங்கள் சொன்னது தப்பு, திமுகலேருந்து யாரும் எதுவும் சொல்லலை. அதான் என்ன எதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினச்சேன். நன்றி தோழர். ஓகே, நன்றி.